மாங்காய் தித்திப்பு சாப்பிட்டு வளராதவங்களே இருக்க முடியாது. அதுவும் அம்மா கைப்போக்குவனா சொல்லவா வேணும். பட் இதை மாதிரி நீங்க சாப்பிட்டது இல்லைன்னா மாங்காய் சீசன் இப்போ, ஸோ மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணிடுங்க. இது தயிர் சாதத்துக்கு, வத்த குழம்புக்கு, ஏன் பிரியாணிக்கு கூட நீங்க சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு பாத்திரத்துல 200 கிராம் வெல்லம், 1 கப் தண்ணி ஊத்தி கரைச்சி 4-5 கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு சட்டில 2 பெரிய மூக்கு மாங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 கப் தண்ணி ஊத்தி மூடி போட்டு வேக விடுங்க. நல்லா குழஞ்சு வெந்து வரணும். ஒரு 10 நிமிஷம் ஆகும். இப்போ இதுல நம்ம கரைச்ச வெல்லத்தை வடிகட்டி சேர்த்துக்கலாம். உங்க மாங்காய் ரொம்ப புளிப்பா இருக்க மாதிரி இருந்தா நீங்க கரைக்கும் போது இன்னும் ஒரு 50 கிராம் வெல்லத்தை சேர்த்து கரைச்சு வச்சுக்கோங்க. இப்ப வெல்லம் சேர்த்ததும் ஒரு 5 நிமிஷம் நீங்க கொதிக்க விட்டீங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஜாம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இந்த மாங்காய் தித்திப்புக்கு இந்த தாளிப்பு ரொம்ப முக்கியம். 2 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் வேப்பம்பூ, 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் இதுல கடைசியா 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்து சட்டுன்னு ஊத்திருங்க. கரிஞ்சிடக்கூடாது. அவ்வளவுதான், ஜாம் கணக்கா இந்த மாங்காய் தித்திப்பு ரெடி ஆயிடும். இதுல புளிப்பு, காரம், இனிப்பு எல்லாமே இருக்கும். நான் இந்த மாங்காய் தித்திப்பை சப்பாத்தில ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ரோல் பண்ணி சாப்பிடுவேன். பசங்களுக்கும் கொடுப்பேன். இதை நீங்க ட்ரை பண்ணது இல்லைன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது 1 மாசம் வரைக்கும் நீங்க ரெஃப்ரிஜரேட் பண்ணீங்கன்னா கெட்டு போகாம இருக்கும். மாங்காய்